அமெரிக்காவினுடைய விமான விபத்து தான் இப்ப பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. எல்லாருமே கேட்குறாங்க, அமெரிக்கால இப்படி ஒரு விமான விபத்தா, அதுவும் மிலிட்ரி ஒரு ஹெலிகாப்டரும் ஒரு ஃப்ளைட்டும் நேருக்கு நேர் மோதுகிறது அப்படின்னு சொல்றதும், ஒரு ரன்வே கிட்ட இதெல்லாம் நடப்பதும், ஸ்கை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தது. அதற்கு முன்னாடி எந்த எமர்ஜென்சிக்கான ஒரு தகவலும் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே சாத்தியமா சாத்தியம் இல்லையா, ஏகப்பட்ட கேள்விகளுடன் அந்த விமான விபத்து, அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்களை உலக நாடுகள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த மாதிரியான விபத்து ஏன் நடந்தது அப்படிங்கிறத மக்களிடம் தெளிவுபடுத்திட்டாங்க. இல்லை அந்த ஏர்லைன்ஸ் நிறுவனம் இதே மாதிரியான தவறுகள் இனி நடைபெறாது அப்படிங்கிற உறுதியை கொடுத்துட்டாங்கன்னா வேற பிரச்சனையே இருக்காது. இதே மாதிரியான பல ஃப்ளைட் கிராஷ்ல இருந்து நமக்கு கிடைச்ச டேட்டாவை, நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இப்போ பெரிய அளவில் ஒரு அதிகமான விபத்துகள் எதுவுமே இல்லாமல் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிட்டாலும், இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் இதை விட கூடுதலான ஃப்ளைட் டிராஃபிக் அப்படிங்கிறது இருக்க போகுது. அப்போ இப்போவே அதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபட்டால்தான் அதிகமான விபத்துகளை நம்மளால் தடுக்க முடியும். ரோட்டில் ஒரு கார் போகும்போது ஆக்சிடென்ட் நடக்குமா, 10 கார் போகும்போது ஆக்சிடென்ட் நடக்குமா? கண்டிப்பாக 10 கார் போகும்போது தான். அதே மாதிரி தான் வான்பரப்பில் கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த ஃப்ளைட் அப்படிங்கிறது பறக்கலை. அதுவும் கொரோனா அந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே டவுனாக இருந்துச்சு. இப்போ தான் மறுபடியும் கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்த ஒரு 5 வருஷத்தில் இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும். இதனால தான் மக்கள் எல்லாருமே பேனிக் ஆகுறாங்க, அரசாங்கத்திடம் அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க.